வெல்கம் டு பிரிதாசினி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக சுவையான, அதே மாதிரி சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த முறையில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது களி, தோசை, சப்பாத்தி, சாதம் இதுக்கு எல்லாமே அருமையாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ இஷ்டப்படுவாங்க எல்லாருமே. வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நம்ம எடுத்துருக்க மீன் வந்து புள்ளிப்பாறை எடுத்துருக்கோம். இது 3/4 கிலோ இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி நீலவாக்கில் வந்து ஜிஞ்சரு, கார்லிக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். வெள்ளை பூண்டு நீலவாக்கில், ஸ்மால் ஆனியன் ஒரு 15 எடுத்திருக்கோம். உள்ளி, கருவேப்பிலை, க்ரீன் லீவ்ஸு, க்ரீன் சில்லி, பச்சை மிளகு ஒரு 5, டொமேட்டோ 1, தக்காளி, கொடம்புளி தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கோம். கிரேட்டட் கோகோனட் மீன்ஸ் துருவன தேங்காய், ஜீரகம், கடுகு, மஸ்டர்ட், கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம். சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/4 ஸ்பூன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறோம், கிரேட்டட் கோகோனட்டை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஜீரகம், குயிக் மிக்ஸி, மஸ்டர்டு, கடுகு கொஞ்சம் போதும். கடுகு ரொம்ப போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். கொஞ்சம் ஒரு டர்மரிக் பவுடர் 2 ஸ்பூன், சில்லி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரமாக இருக்கும். தேங்காய் காரம் கம்மியாயிடும். அதனால் 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணி தேவையான அரைக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். ப்ளெண்ட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃப்ரை பேன் அதில் 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்மால் ஆனியனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆக வேண்டாம். ஒரு டிரான்ஸ்பரண்ட் கோல்டன் கலரில் வர ஃப்ரை ஆகணும். இது வேலையும் ரொம்ப குறவு. இந்த மீன் குழம்பு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடுகு, இந்த ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம எண்ணெயில் அரைக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். கார்லிக்கு, இஞ்சி எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். வெள்ளை பூண்டு, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். வேலையும் ரொம்ப கம்மி. அதேமாதிரி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம மிக்ஸியில் போட்டு எல்லாமே அரைக்கிறோம். ஆனால் கடுகு அளவு மாத்திரம் கூட்டிடக்கூடாது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்தால் போதும். சின்ன ஸ்பூனில் க்ரீன் சில்லி, பச்சை மிளகு அது இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணணும். இது எல்லாமே அதுக்கு ஃப்ரை. பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட் கோல்டன் கலரில். ஆஃப்டர் டு ஆட் டொமேட்டோ, தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதக்கி விடணும். சாட் இட் வெல் ஆல் டுகெதர் டு சாட் வெல். After add the paste, the masala. அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம மிக்ஸி அரைச்சி வச்சுருந்தெல்லாம் மேலே ஆட் பண்ணிவிட்டு அதுவும் கூட சேர்த்து அது தண்ணி அரைச்சி மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி இருந்து அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, கடுகு மற்றும் கவனமாக போட்டிங்கன்னு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடில் வேலையே இல்லை, ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருந்துச்சுன்னா டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயும் பண்ணுறதை விட நல்ல காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து தேங்காயோட இது டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். இது எல்லாத்துக்குமே செட் ஆகும். நான் ஊற்றிருக்கிறது கொடம்புளி வந்து தனி ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. அந்த மற்ற புளியை காட்டிலும் கொடம்புளி ரொம்ப நல்லது உடம்புக்கு.
இப்போ அந்த புளி நல்லது இல்லைன்னு நான் சொல்ல வர கிடையாது. ஆனால் பெரியவங்களாம் சொல்லுவாங்க இந்த புளி கூடுதல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நார்மல் நம்ம புளிக்கூட தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த புளி நம்ம கூடுதல் யூஸ் பண்ணும்போது எலும்பு தேய்மானம் வரும் கேட்டிருக்கேன். நான் அதை பற்றி எனக்கு தெரியாது டீட்டெயில்ஸ் ஒன்றும். நான் எல்லோரும் சொல்கிறத கேட்டிருக்கேன் அவ்வளோதான். ஆனால் இந்த புளி ரொம்ப ஹெல்த்தானது. ஓகே, இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல புளிப்பாறை மீன் வாங்கியிருந்தோம். அது எப்படின்னா நம்ம மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு கழுகி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி அந்த கிரேவி நல்லா கொதிச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துச்சு. மனம் சூப்பராக இருக்குது. மீனுக்கு வந்து வேகத்துக்கு ரொம்ப நேரம்லாம் வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கூட 5 நிமிஷம் போதும். நல்லா கொதிச்சு இது 5 நிமிஷம் போதும். இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுங்க. இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை நான் மாற்றிப்பேன். அதே மாதிரி என்னென்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரெசிபி அடுத்து வேணும்னாலும் அது என்னென்னு சொல்லி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சுவையான நம்மளோட மீன் குழம்பு, தேங்காய் அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சும்மா சொல்ல, இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் ஆல். பாய் பாய். டேக் கேர்.